இன்றைக்கி இட்லி தோசைக்கு நல்லா சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சட்னி தான் இன்றைக்கி நாங்கள் அரைச்சோம். இது வந்து வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு ஓரளவு செவந்த உடனே அப்படியே இந்த அளவுக்கு வந்தால் போதும், வறுத்து எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சையாகவே நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம், வதக்கலாம் இல்லை. 2 பச்சை மிளகா, 4 சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் துருவல், அதோடு சேர்த்து கொஞ்சம் மல்லி இலை, இஞ்சி துண்டு 1, லைட்டாக புளி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேர்க்கடலைய அந்த தோலை உரிச்சிட்டு வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து தோலை இன்றைக்கி உரிக்கல, அப்படியே தான் போட்டேன். போட்டு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு தாளிப்பு கொடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி. இந்த சட்னி வந்து நாங்கள் ஒரு தடவை வெளியில் போயிருந்தோம். அப்போ எங்களுக்கு ஒருத்தர் வந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. அப்போ ரவை தோசையும் இந்த சட்னியும் கொடுத்துருந்தாங்க. சட்னி நல்லா இருக்கே, எப்படி அரைச்சிங்கன்னு கேட்டேன். அப்போ இவங்க இந்த மாதிரி இந்த மெத்தடில் தான் நான் அரைச்சேன்னு சொன்னாங்க. பச்சையாகவே எல்லாம் போட்டு அரைக்கணும்னு சொன்னாங்க. அதுலேருந்தே இந்த சட்னி நான் அரைச்சிட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.